அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். என் பெயர் தனுஷிகா. நான் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டப்பாக்கம் கேம்ப் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ப்ராஜெக்ட் என்னன்னா, ஆளில்லா ரயில்வே கிராசிங் விபத்தை தடுக்கிறதுக்காண்டி தானாகவே இயங்கும் அலாரமும் அதிர்வுகள் மூலம் கேட்டு இயக்குதல் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ஜிபிஎஸ் கண்ட்ரோலர். இந்த ஜிபிஎஸ் கண்ட்ரோலர் ஆனது ரயில் ஓட்டுநர்மால தான் இந்த ஜிபிஎஸ் கண்ட்ரோலர் ஒர்க் ஆகும். இந்த ஜிபிஎஸ் தான் இங்க இருக்கிற எல்லா சென்சாருக்குமே கரண்ட் சப்ளை பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற சென்சார் என்னன்னா மோஷன் சென்சார். இந்த மோஷன் சென்சார் என்னன்னா, ஒரு ட்ராக்ல 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்து ஒரு ட்ரெயின் வருதுன்னா அதோடைய அதிர்வுகளை கனெக்ட் பண்ணி இங்க இருக்கிற இந்த 2 அலாரமுமே ஃபார்வர்ட் பண்ணும். இதனால அலாரம் சவுண்ட் கொடுக்கும். அந்த சவுண்டால இங்க இருக்கிற ரெண்டு கேட் ஆனது தானாகவே மூடப்படும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்சார் என்ன, ஐஆர் சென்சார். மொத்தம் இதில் 2 ஐஆர் சென்சார் ஃபிட் பண்ணியிருக்கு. இந்த ஐஆர் சென்சார் எதுக்கு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம்னா, சப்போஸ் ஒரு ட்ராக்ல 2 ஆப்போசிட் சைட்ஸ்ல இருந்துமே ட்ரெயின் வருதுன்னா அது ரொம்ப பெரிய விபத்தை உண்டாக்கும். ஸோ அந்த விபத்தை தடுக்கிறதுக்காண்டி இந்த ஐஆர் சென்சார் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப்போசிட் சைட்லேருந்து 2 ட்ரெயின் வருதுன்னா இங்கேருந்து வர ட்ரெயினுடைய விசிலிங் சவுண்ட் ஆப்போசிட் சைட்ஸில் இந்த ட்ரெயினுக்கு கேட்காது. ஸோ இந்த ஐஆர் சென்சார் என்ன பண்ணணும்னா, அதோடைய விசிலிங் சவுண்டை உள்வாங்கி அதோட ஹை ஃப்ரீக்வன்சியில் அந்த சவுண்ட் கொடுக்கும். ஸோ இதனால ஆப்போசிட் சைட்ஸில் அந்த ட்ரெயினுக்கு அந்த சவுண்டு கேட்டு அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்சார் என்னன்னா, மெட்டல் டிடெக்டிங் சென்சார். இந்த சென்சார் எதுக்கு நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கோங்கன்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வரும்போதுல அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு சின்னதாவோ இல்லை பெருசாவோ ஒரு இரும்பு துண்டு, அதாவது ஒரு மெட்டல் இருக்குதுன்னா அதனால இந்த ட்ரெயின் தன்னுடைய வழி மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மெட்டல் டிடெக்டிங் சென்சார் ஆனது அந்த சின்னதாவோ பெருசாவோ இருக்கிறத அது கண்டுபிடிச்சி ரயில்வே ஆஃபீஸர்ஸ்க்கு சிக்னல் கொடுக்கும். இதனால ஆஃபீஸர்ஸ் அந்த மெட்டல் துண்டை வெளியே எடுத்துருவாங்க. ஸோ இதனால ட்ரெயினோடைய பாதை வழி மாறாம போகும். இந்த ப்ராஜெக்டால ஆளில்லா ரயில்வே கிராசிங் விபத்தை நம்மளால தடுக்க முடியும். நன்றி.